ரஷ்யாவோட ஜிரான் 2 ட்ரோன்களோட அழிச்சாட்டியங்கள் தாங்க முடியல. முதல்ல ஏதோ 1-2 இருந்தது, இப்பெல்லாம் அதிகபட்சமான ஜிரான் ட்ரோன்கள், அதுவும் உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டீப் இன்சைட் டெரிட்டரிக்குள்ள வரக்கூடிய ட்ரோன்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிரான் ட்ரோன்கள் ஆன்டி பர்சனல் மெயின்ஸை வந்து டிராப் பண்ணிட்டு போயிருது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அதிகப்படியா உக்ரைன் ஆதாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரோன் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி. இந்த சாகிட் ட்ரோன்கள்ல இந்த ஜிரான் ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வைக்கிறதுனால என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னா, போர் இல்லாத இடம், ராணுவ வீரர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம், அதிகமா ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய இடம். இப்போ ஒரு டேங்க் இருக்குது, சாகிட் ட்ரோன் பார்த்துருச்சு, அதை போய் அடிக்கணும்னு நீட் இல்லை. அது டீக்காயா எதுவா வேணா இருக்கலாம் இந்த டேங்க்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ட்ரோன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டீக்காய் இருக்கு தெரியுங்களா, ஸோ அது பக்கத்துல இது போல குண்டுகளை போட்டு போயிருது. இந்த பர்சனல் மைன்ஸ் வந்து பண்ணா போட்டு போயிருது. இப்ப அந்த டீக்காயை எடுக்கிறதுக்காக எவனாவது ஒருத்தன் வருவான் இல்லையா, வந்தானா கால் வச்சுன்னா முடிச்சான். ஸோ இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை அந்த டேங்க் எடுத்து நவுத்துனான்னு வச்சுங்க, முடிஞ்சிடும். ஸோ இது போல சிக்கல்கள் அந்த உக்ரைனோட வீரர்களுக்கு களம் அல்லாத பகுதிகள் கூட உக்ரைனோட வீரர்கள் எந்நேரமே விஜிலண்டா இருக்கணும். இதனால சேதங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உக்ரைன்ல. ஏன்னா இது போல ட்ரோன்கள் வந்து அடிக்கடி வந்து போகும்போது 2-3 போட்டு போயிருச்சுன்னு வச்சுங்க அங்கங்க. சேதங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வருதா. அது மட்டும் இல்லாம அடுத்தது ட்ரோன்கள் களத்துல FPV ட்ரோன்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அது இப்போ வரக்கூடிய ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் சுட்டுட்டு மிசைல் மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு குட்டி மிசைல அதுக்கப்புறம் போய் FPV ட்ரோன்கள்லாம் அடிக்குது அப்படிங்கிறது பாக்குறோம். இப்போ இது போல விஷயங்களை வந்து பண்ணா ஸ்பைடர் அப்படிங்கிறது போல நம்ம ரஷ்யா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். கன்னு மாதிரி இருக்கும், வெப் வந்து பாத்தீங்கன்னா போய் அதுல மாட்டிக்கிறதுனால அந்த ட்ரோன் வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும், டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து 15 மீட்டர் தான் இருந்துச்சு, இப்போ அதான் அப்கிரேட் பண்ணி 30 மீட்டருக்கு அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்கக்கூடிய சார்ஜிங் கெப்பாசிட்டி, 2 ஷாட் வரைக்கும் ஒரு பிஸ்டல்ல வந்து பண்ணா 2 ஷாட் வரைக்கும் எய்ம் பண்ணலாம், 2 இது ரீசார்ஜ் பண்ணிக்கணும். சுட்டுட்டாங்க அப்படின்னா அது போயிடுச்சுன்னா அடுத்தது மாத்தி திருப்பி சுட்டுக்கலாம். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்டலுக்கு 2 ஷாட் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் நம்ம அதை சார்ஜ் போட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போல அந்த FPV ட்ரோன்களை பெருமளவில் தடுக்கிறதுக்கான வேலைகள்லயும் ரஷ்ய தரப்பு வந்து வராங்க. அதாவது இந்த FPV ட்ரோன்கள் ஒயர்லெஸ் ட்ரோன்களா இருந்ததுன்னா நம்ம இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி ஜாம் பண்ணிக்கலாம். ஆனா ஒயர்டா இருக்கக்கூடிய ட்ரோன்களை ஜாம் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் இது போல நெட்டு தான். ஸோ இது போல நெட்டுகள் அதிகப்படியா ரஷ்ய வீரர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க களத்துல, அதையும் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போல நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன் தொழில்நுட்பத்துக்கு எகெயின்ஸ்டா நம்மளும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளோட விஞ்ஞானிகள் DRDOவும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வகையில. அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஷார்ட் ரேஞ்ச், வெரி ஷார்ட் ரேஞ்ச், அது போக இணைஞ்சு செயல்படக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு உள்நாட்டிலே தயாரிச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 30 கிலோமீட்டர் ரேஞ்சில் வரக்கூடிய க்ரூஸ் மிசைலா இருக்கட்டும், ட்ரோன்களா இருக்கட்டும், ஹெலிகாப்டரா இருக்கட்டும், ஏர்கிராஃப்ட் இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் 30 கிலோமீட்டருக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது வந்து பண்ண ஆக்டிவேட்டை அது வந்து எலிமினேட் பண்ணும் டார்கெட்டை, IAADWSன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பண்ண சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட DRDO தரப்புல இருந்து சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஸோ வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, இப்போ மெயினான செய்திகளுக்குள்ள வர ஆரம்பிக்கலாம். அதாவது யூரோப்பியன் யூனியனோட உதவிகள், இப்போ உக்ரைனுக்கு திரும்பவும் 10.1 பில்லியன் யூரோ அளவுக்கான உதவிகள் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவோட அசட்ஸை ஃப்ரோஸ் பண்ணி அதுல இருந்து ரெவென்யூ வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரெவென்யூவை இப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உதவிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உக்ரைனுக்கு வந்த வண்ணம் இருக்கு. நம்ம தொடர்ந்து சேனல்ல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். லைனா கனடா, நார்வே, லைனா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் பல நாடுகள் உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பழையபடி கொடுக்குறாங்கன்னா அப்ப இன்னும் சில நாட்களுக்கு இந்த போர் நடக்க போகுதா அப்படின்ற கேள்விகள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு. கேள்விகளுக்கான பதில்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது, ஆமா அப்படிங்கிற ஆன்சர். இதுதான் பதட்டத்தை கொடுக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது குளோபல் கான்ஃபிளிக்டா மாறிடுமான்ற அச்சங்கள் வருது. ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரம்ப் அவர்கள் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி இருக்கும் சமயத்துல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வரக்கூடிய வாரங்கள்ல, அடுத்த வாரம் அப்படிங்கிற சொல்றாங்க, வரக்கூடிய நாட்கள்ல சைனாக்கு நேரடியா போறாரு. ஸோ போகும்போது 4 நாள்
டூரா வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு போக போறாரு. ஹை லெவல் நெகோசியேஷன்ஸ் நடக்க இருக்கு. ஏன்னா அமெரிக்கா சீனாக்கும் ப்ரெஷர் போடுது, ரஷ்யாவுக்கும் ப்ரெஷர் போடுது, இந்தியாவுக்கும் ப்ரெஷர் போடுது. ஸோ எந்த அளவுக்கு நெகோசியேஷன் இருக்க போது, இதுக்கப்புறம் பிரிக்ஸ் நாடுகள் எந்த அளவுக்கு இணைஞ்சு செயல்பட போறாங்க, பிரிக்ஸ் கரன்சி வரப்போகுதா, அமெரிக்கா எந்த அளவுக்கு பாதாளத்துக்கு போக போறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்படி இருக்கும் சமயத்துல அமெரிக்கா ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. அடுத்து ஆம்பிபிஎஸ் ஷிப், அதாவது இது போல ஷிப்பை ரெடி பண்ணி எட்டு போறாங்கனாலே கொஞ்சம் ஆபத்து தான். இது என்ன மிரட்டுறதுக்காகவா இல்லை என்ன எதுங்க தெரியல. பட் ஆனால் காம்பேட் ரெடியா இருக்கக்கூடிய ஆம்பிபிஎஸ் ஷிப்பை நோர்ஃப்ளோக் நேவல் ஏர்பேஸ்லேருந்து வந்து நேவல் பேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி வண்டியை வந்து பண்ண கிளப்பி விடுங்கப்பா வெனிசுவேலாவை நோக்கி போகலாம் அப்படிங்கலாம் அமெரிக்க தரப்புந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ வெனிசுவேலா தயாராகிட்டு இருக்கிறாங்களா, அமெரிக்காவோட நேரடி யுத்தத்துக்கு வெனிசுவேலா வந்துருவாங்களா. இப்போ வெனிசுவேலாக்கு ஆயுதங்கள் எப்படி போகும், எந்தெந்த நாடுகள் வழியா போகும், எந்தெந்த நாடுகள் உதவுவாங்க வெனிசுவேலாக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேலை அப்படின்னா இது ஒரு ப்ராக்சி யுத்தமா அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா. ஸோ அப்படி இந்த அலாஸ்கால என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த அலாஸ்கால வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கர் வந்து இந்த பிரச்சனையை முடியுங்க, நான் ஒரு ஆள் மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறேன், ஒரு ஆளுங்கிறது பிராண்டு, ஸோ அந்த மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறேன், அதுக்கு வேணுங்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்க மாட்டேதுங்க, கொஞ்சம் போற நிப்பாட்டுங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்துக்கிறாங்க. ரஷ்யாவோட மீடியாக்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. தந்தை டிவியில் பார்த்த நியூஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்துருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் முடிவெடுத்து ஒரு புது பைக், உரல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு எம்பசி மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக கொடுத்துக்கிறாங்க. அதாவது இது வந்து செய்தி, இதை நார்மலாக பார்க்கும்போது ஓ அப்படியா ஒரு பிரச்சனைன்னு சொன்னனால ரஷ்யா தரப்பு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது போல நம்ம பார்க்க தோணுது. ஆனால் என் மூலம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கும். இதை வச்சு பார்க்கும்போது போற முடியுங்க எனக்கு பார்ட்ஸ் கிடைக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு பைக்கையா கொடுக்குறாங்க அப்படின்னா இதென்ன மறைமுகமான செய்தியா? இந்த போர் முடியாது, நாங்க முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம்ப்பா, உக்ரைன் முடிக்கிற மாதிரி தெரியல, இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல, அதனால இந்த பைக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து மனசு தேர்ந்ததுக்காக கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இந்த பிரச்சனை முடியாதா அப்படிங்கிற அச்சங்கள் வருது. ஸோ ஒரு வேலை அப்படிங்கும்போது கண்டிப்பா இது குளோபல் கான்ஃபிளிக்டா மாறிடும். ஏன்னா இது இங்க நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை, சூடான்ல சிவில் வார் போயிட்டு இருக்கு, அங்க தினந்தோறும் இவ்வளவு நபர்கள் இறந்துட்டாங்க, இந்த பகுதி அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாம சொமாலியால 25ஆம் தேதி கூட வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. இது போல பல நாடுகள்லயும் யுத்தம் அப்படிங்கிறது பண்ணா சைலண்டா ஆரம்பிச்சிருக்கு, அது வயலண்டா மாறிடுச்சுன்னா மிக பெருமளவில் எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு சைட் பாகிஸ்தான் அணு ஆயுத மிரட்டல்கள் விட்டுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா, அமெரிக்கா பேச்சு கேட்டு நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்களாம். ஸோ இன்னொரு சைடு பங்களாதேஷ். ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலை எல்லா நாடுகளுக்குமே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.